சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சண்டை அந்த அளவுக்கு வந்து ஆனாலும் அப்பா வந்து தன் குழந்தையை விட்டு கொடுப்பாரா? அது மாதிரி சிவனுக்கு நிகரான ஒரு ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தான். எல்லாராலையும் நினைத்தவர்களாலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சனூர் போக முடியவே முடியாது. பொதுவாகவே சிவஸ்தலம் நம்ம நினச்சிக்கிட்டோன்னா அது நம்மளோட முட்டாள்தரம். நம்ம போயிட்டோம் அப்படின்னு நினச்சிடலாம். சிவன் அணுகாமல் எந்த தெய்வங்களும் அணுகாமல் நம்ம வந்து அந்த இடத்துல போய் நிற்க முடியாது. மகர ராசியில் ஒருத்தவங்க பிறந்தாங்க, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோடி கோடியாக ஒரு காலத்தில் இல்லை ஒரு காலத்தில் வந்து அந்த குடும்பம் பார்க்குங்கிறது வந்து நிச்சயம். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். மகர ராசி என்பர்கள், இந்த மகர ராசி என்பர்கள் எந்த சிவஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிகழும்? மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவனும் இவரோட பேரே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் தான் இல்லைங்களா? ஈஸ்வரனும் சனியும் வந்து வேற வேற கிடையாது. அதாவது என்னதான் வந்து சூரியனும் சனியும் வந்து ஒரு 2 பேருக்கும் ஆகாதுனாலும் இவரோட பிள்ளை தான் சனீஸ்வரன் இல்லைங்களா? என்னதான் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து அப்பாவுக்கு வந்து நம்மளை பிடிக்கலனாலும் சண்டை போட்டாலும் இரிட்டேட், சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சண்டை அந்தளவுக்கு வந்து ஆனாலும் அப்பா வந்து தன் குழந்தையை விட்டு கொடுப்பாரா? அது மாதிரி சிவனுக்கு நிகரான ஒரு ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் தான். எதனாலனா வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய உச்சம் தொடக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் தான். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து சிறந்த சிவஸ்தலம் அப்படின்னா தேனியில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வரர் ஆலயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்கு வந்து தனி சன்னதி இருக்கும், சிவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னதி இருக்கும். தர்பராணேஸ்வரர் அப்படின்றது இவரோட தனி சன்னதி. அங்கே நிறையா வந்து குச்சனூரில் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாராலையும் நினைத்தவர்களாலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சனூர் போக முடியவே முடியாது. பொதுவாகவே சிவஸ்தலம் நம்ம நினச்சிக்கிட்டோன்னா அது நம்மளோட முட்டாள்தரம். நம்ம போயிட்டோம் அப்படின்னு நினச்சிடலாம். சிவன் அணுகாமல் எந்த தெய்வங்களும் அணுகாமல் நம்ம வந்து அந்த இடத்துல போய் நிற்க முடியாது. இவந்தும் நம்ம வந்து நம்ம தெரு முனையில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு வந்து ஒரு சூர தேங்காய் விடுறோம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கும்பிட்டு வரோனாலும் இறைவன் நம்ம நினைக்காம நம்ம சின்னதாக வீட்டில் வந்து ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியாது. நிறைய பேர்கள் பார்த்து கொண்டு இருக்க நேர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து பூஜையே பண்ண முடியல, இந்த கோவில் பரிகாரங்கள் நாங்களும் கஷ்டப்படுறோம் ஆனால் பண்ண முடியல. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எல்லாமே இந்த ஸ்தலம் போயிட்டு வரலாம். ரொம்ப அந்த ஒரு கட்டியாக வந்து பிடிக்கணும், கண்டிப்பாக வரணும். எனக்கு வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக வந்து பயங்கர ஸ்ட்ரகிளில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கர்மா ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனசில் வந்து ஒரு கரெக்டாக வந்து நீங்கள் நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்தலங்கள் வந்துட்டிங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இலகுவாக சீக்கிரமாக நடக்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு சிறந்த ஸ்தலமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சனூர் சனீஸ்வரன் ஸ்தலம் தான். அங்கே போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் இதே மாதிரி தான், சனிக்கு வந்து ஈவினிங் தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால் நைட்டு போய் தங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும். நைட்டு போய் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அங்கே வந்து குளம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் உங்களோட ஷாலோ துப்பட்டாவோ அல்லது வந்து உங்களோட கர்ச்சிஃபோ சட்டையோ ஏதோ ஒன்று கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதை வந்து சுற்றிட்டு அந்த தண்ணியில் எதற்காக வந்து இந்த மகரத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன்னா ரொம்ப அதிகப்படியாக ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ராசின்னு சொன்னால் வந்து மகர ராசி. அப்படி இல்லைன்னா ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ராசி. மகர ராசியில் ஒருத்தவங்க பிறந்தாங்க, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோடி கோடியாக ஒரு காலத்தில் இல்லை ஒரு காலத்தில் வந்து அந்த குடும்பம் பார்க்குங்கிறது வந்து நிச்சயம். அப்போ இவர்கள் வந்து இந்த இடத்துல போயிட்டு இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் துணியை சுட்டிட்டு தண்ணியில் வந்து நினச்சிட்டு அந்த தண்ணியை லைட்டாக தலையில் தெளிச்சுட்டு குப்பை தொட்டியில் போட்டுருங்க. சும்மா அங்கேயே போட்டுறக்கூடாது, அந்த துணியை போட்டுட்டு நீங்கள் போயிட்டு சனீஸ்வரரை வந்து தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்கள் தொழிலில் முன்னேற்றம், வேலையில் எனக்கு டென்ஷனாக இருக்குது, ப்ரொமோஷன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சூப்பர் மேம். மகர ராசி என்பவர்கள் வந்து குச்சனூரில் இருக்கக்கூடிய தர்பராணீஸ்வரர் கோவிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரும்போது எல்லா மாற்றங்களும் அவங்களுக்கு நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு
அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. சூப்பர்மா. நீங்கள் இங்கே போயிட்டு சிவனேன்னு கதியாக கடைங்க, உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ராசினியர்களும் போகக்கூடிய சிவஸ்தலம் எதுமா? 12 ராசிக்காரர்களும் போகக்கூடிய ஸ்தலங்கள் 3 ஸ்தலங்கள் நான் கொடுக்குறேன். எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லையா, இந்த ஸ்தலம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கும். அப்படியேப்பட்ட சிவஸ்தலம் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக திருவண்ணாமலை தான். ஓகே. இதுக்கு மிஞ்சின கோவில் இல்லவே இல்லை. சூரியனுக்கு உகந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை எப்போ போகிறீங்கன்னா கிரிவலம் போகிறீங்க, பௌர்ணமி நாட்களில் போகிறீங்க, இதெல்லாமே வந்து அவங்கவுங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். சூரியன் உதயமாகும் போது நல்ல நீங்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிடுங்க. போயிட்டு நல்ல காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? உலகத்துக்கே ஒளி தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, செடி கொடிகளாகட்டும், மிருகங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் நடக்கக்கூடிய தன்மை நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மறைபொருள் வந்து இருக்குது. ஸோ அந்த சூரியன் வந்து வரப்போகிறப்ப வந்து அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டேவா இருப்போம், எவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கு லீவை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து லேட்டாக கூட எழுந்துறீங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வந்து வாழ்க்கையில் மிக சூட்சமம் நிறைந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் எல்லாம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெட்டர் இதுவே வராது. சண்டே வந்து லீவே கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சண்டே தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சூரியனுக்கான நாள், சிவனுக்கான நாள். அப்போ சண்டே ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சு சூரியனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், நீர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும் போது வாழ்க்கையில் அதுக்கப்புறமா கூட நீங்கள் தூங்கிக்கோங்க. காலையில் எழுந்துச்சு குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜைகள் எதுனா பண்ணோன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு 8 மணிக்கு மேலே கூட தூங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 100% ஆக்டிவாக இருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. காலையில் ஈவினிங் 6 மணிக்கு போய் பண்ணக்கூடாது, காலையில் பண்ணணும். அந்த மாதிரி திருவண்ணாமலை போகும்போது காலையில் எழுந்திரிச்சு குளித்து நல்லா சூப்பராக இந்த கிரிவலம் வாங்க. ஓகேங்களா? கிரிவலம் வந்துட்டு திருவண்ணாமலையாரை வந்து தரிசிச்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி சிலர் வந்து இல்லைங்க நாங்கள் போனதே வந்து 10 மணி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் குளிச்சு கிளம்பி இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் போகணும்னா எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? அந்த டைமில் அங்கே இருக்கணும்னா அந்த டைமில் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி போய் வழிபட்டு வாங்க, திருவண்ணாமலையாரை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக இருக்கும். 2வது ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம கர்மாவை போக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து திருநெல்வேலி. பாபநாசம். சரிங்களா? திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறது. அதுவும் அங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா சிவனுக்கான ஒரு அதாவது சூரியனுக்கான தானியம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. அந்த கோதுமையில் செய்த பண்டம் வந்து அந்த திருநெல்வேலியில் நான் வந்து பரிகாரமாகவே சொல்வேன். நான் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா அங்கே நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் நல்லா அமைதியாக ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்து தரிசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு வெளியே வந்து அங்கே வந்து அல்வா விற்பாங்க கோதுமையில். அந்த அதை வாங்கி தானமாக கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் மாதிரி. இதை பண்ணிட்டு வந்தாலும் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து நிச்சயமாக 12 ராசிக்கும் பொதுவான ஒரு இது. அதே மாதிரி பாபநாதர் அங்கே போயிட்டு குளிச்சுட்டோம் வாங்க. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.